சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போறது. நாம யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். பையன் வீட்ல இருக்கவங்க நம்மள பொண்ணு வீட்ல இருக்கவங்க யாருன்னு தெரிஞ்சுப்பாங்க. பொண்ணு வீட்டு சொந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போம்போது, "ஓ! இந்த பொண்ணு இப்படிலாம் வளர்ந்துருக்கு. நாம இந்த பிள்ளைய இப்படி வச்சுக்கணும்." அப்படிங்கிற விஷயம் இந்த பையனுக்கு தெரியும். இத வந்து இப்போ அந்த பழக்கங்களே இல்லாமல் மாறி போய் விட்டதே. இந்த ஒ கல்யாணத்துக்கு அப்புறம் விருந்தோம்பலுங்கிறதே இப்ப இல்லாம போச்சு. சொந்த பந்தம்லாம் கூப்பிட்டு விருந்து போடுவாங்க. எனக்கெல்லாம் தெரிஞ்சு நான் கல்யாணம் புதுசுல விருந்து சாப்பிட்டே நான் வெயிட் போட்டேன். அவங்க எங்க ஹஸ்பண்ட் வீட்ல அவங்க அத்தைங்க எல்லாரும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. நம்மளால முடியாது. சும்மா கவனிப்பாங்க, அப்படி கவனிப்பாங்க. அப்போ நம்ம அவங்களோட பேசுறது, அந்த ஹோல் டே அவங்க வீட்ல இருக்கும்போது, அவங்க பழக்கவழக்கங்கள், ஓ! இப்ப இவங்க சொந்த பந்தம்லாம் இவ்ளோ அக்கறையா இருக்காங்க, இவ்ளோ கேரிங்கா இருக்காங்க, அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். இந்த மாரியான ஒரு இருக்கும்போது, இந்த பிரச்சனைகள்லாம் தூர போயிடும். சும்மா வீட்டுக்குள்ளேயே இவங்க 2 பேர் மட்டுமே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை கண்டிப்பா பெருசாகும். அது பெருசா அவனுக்கு அண்ணன், தம்பி கிடையாது. அவனும் ஒரு பையன் தான் நெனைக்கிறேன் இல்லையா? அவங்க அம்மா, அப்பா. இந்த 3 பேர் மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு, அவங்க ஹராஸ் பண்ணி, இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு அது ஒரு வலிய குடுத்துருக்கும். இதெல்லாம் வந்து இல்லாம இருக்கிறதுக்கு தான் நம்ம அந்த காலத்துல நெறைய ட்ரெடிஷனல் நெறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். மீண்டும் அது வரணும். ஏன்னா, இப்பலாம் சிங்கிள் சைல்டா போயிட்டாங்க. அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இந்த விருந்தோம்பல் இருந்தா நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன்.